வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முழக்கங்கள். ஏப்ரல் 26. ரோமின் வீழ்ச்சி. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 சேதமாயிற்று. வெளிப்படுத்துதல் 8 வசனங்கள் 8 மற்றும் 9. எரியும் மலை பற்றி வேதாகமத்தில் மற்றொரு குறிப்பு உள்ளது. அது பழைய ஏற்பாட்டில் உள்ளது. பண்டைய பாபிலோனை பற்றி தேவன் இவ்வாறு சொன்னார்: இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கண்மலைகளிலிருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன். எரேமியா 51 வசனம் 25. வேதாகமத்தில் மலைகள் ராஜ்யங்களை குறிக்கின்றன. 7 சபைகளும் முத்திரைகளும் சுட்டிக்காட்டின வரலாற்று வரிசைப்படிதான் 2வது எக்காலம் உள்ளது. இது அஞ்ஞான ரோமுக்கு எதிரான நியாய தீர்ப்பு. இந்நகரத்தை பாபிலோன் என்று பேதுரு குறிப்பிடுகிறார். 1 பேதுரு 5 வசனம் 13. பழைய ஏற்பாட்டில் பாபிலோனுக்கு தேவன் செய்ததுதான் அஞ்ஞான ரோமுக்கும் நடந்தது. வேதாகம தீர்க்க தரிசனத்தில் தண்ணீர்கள் என்பது ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் ஆகும். வெளிப்படுத்துதல் 17 வசனம் 15. இந்த நகரம் சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதாவது அந்த பிராந்தியத்தில் இருந்த நாடுகளாலும் மக்களாலும் பிரிக்கப்பட்டது. பாபிலோன் எருசலேமை வீழ்த்தி பிறகு தேவனால் தண்டிக்கப்பட்டது போல் எருசலேமை வீழ்த்திய ரோமும் தண்டிக்கப்பட்டது. தாங்கள் விதைத்ததை இப்போது அவர்கள் அறுக்க வேண்டி இருந்தது. இங்கே மீன் என்பது மனிதர்களை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசியின் பின்வரும் வார்த்தைகளிலிருந்து அதை அறியலாம்: நீர் எங்களை கடலில் உள்ள மீன்களைப் போலவும் தலைவனில்லாத கடல் பிராணிகளைப் போலவும் காண்கிறீர். ஆபக்குக் 1 வசனம் 14. சமகால மொழிபெயர்ப்பு. எசேக்கியேல் 27:9 போன்ற வசனங்களில் கப்பல்கள் பெரும்பாலும் வர்த்தகம் அல்லது பொருளாதார செழிப்பை குறிக்க பயன்படுத்தப்படுகின்றன. கொடுமைக்கு பெயர் போன பழங்குடியினர் ரோம் மீது அடிக்கடி படையெடுத்து உயிரிழப்பையும் பொருளாதார இழப்பையும் உண்டாக்கினார்கள். கிபி 410 விசிகாத்தியர்கள் ஆல்ப்ஸ் மலையை தாண்டி வந்து ரோமை தாக்கி நகரை கைப்பற்றினார்கள். பின்னர் தானியேல் 2:7 முன் அறிவித்தபடி அந்த சாம்ராஜ்யம் 10 தேசங்களாக பிரிக்கப்பட்டது. இது ஏன் ரோமுக்கு நடந்தது? வெளிப்படுத்துதல் 8 தொடக்கத்தில் சுட்டிக்காட்டப்படுகிற பரிசுத்த வான்களின் ஜபங்களுக்கு பதிலாக அந்த அஞ்ஞான சாம்ராஜ்யத்தின் மீது தேவன் நியாய தீர்ப்புகளை ஊற்றினார். அன்புள்ள ஆண்டவரே, தனித்தனியாகவும் விசுவாசிகளாகவும் எங்களை உம்மோடும் உம்முடைய வழிகளோடும் நெருக்கமாக வைத்துக்கொள்ளும். நாங்கள் அனைவரிடமும் தொண்டு உள்ளத்தோடு நடக்கவும் உமது கட்டளைகளை நினைவில் வைக்கவும் இறுதி வரை உண்மையாக இருக்கவும் உதவி செய்யும். அதிக ஆராய்ச்சிக்கு யாத்ராகமம் 7 வசனம் 17, எரேமியா 51 வசனம் 25, சகரியா 13 வசனம் 9. ஆமேன்.